ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு நியூ கொரியன் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ராமாவோட ஒன்னர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் பெரிய சிஇஓ. அவங்க எனி டைம் வேலைன்னு சுற்றிக்கிட்டு சுற்றி இருக்கிற யாரையும் கவனிக்க மாட்டாங்க, சுற்றி இருக்கிற எந்த பொருளையும் கவனிக்க மாட்டாங்க. இந்த வேலை விஷயத்தின் போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு இடையில சண்டை வருது. இதனால ஹீரோவோட வேலையே போகுது. ஹீரோவோட வேலை போகிறதுக்கு ஹீரோயின் காரணமான்னு தெரியல. ஆனால் ஹீரோ பழிவாங்கிறதுக்காக ஹீரோயின் செக்ரட்டரியாக சேராரா, இல்லை அவருக்கு வேலை வேணுங்கிறதுக்காக சேராரான்னு தெரியல. இதற்கான விடை எல்லாமே நம்ம ட்ராமாக்குள்ளே போனால் தான் தெரியும். வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பெரிய கம்பெனியோட சிஇஓ. இவங்களோட வேலை என்னன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து வேலையாட்கள் தேவைப்படுவாங்க. அவங்க வந்து நியூ கம்மரா இருக்கக்கூடாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா நல்ல திறமை உள்ளவங்களா இருக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த கம்பெனில சேர்த்து விடணும். இப்போ அந்த ஒரு வேலைக்காக தான் ஒரு டிசைனர் பார்க்க வந்திருக்காரு. அவரும் சாதாரணமான ஆளு கிடையாது. அவர் ஒரு ஃபேமஸான டிசைனர். ஆனா இப்போ வந்து அவர் ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதை பயன்படுத்திக்கிட்டு ஹீரோயின் அவரை டைம் வாஷ் பண்ணி அந்த கம்பெனில சேர்த்து விட்டுறாங்க. அவரும் அங்க போய் நல்ல வேலை பார்த்து அவர் ஒரு மாடல் உருவாக்கி அந்த மாடல்காரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் என்னால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு கர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹீரோயின் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்து உங்களோட பிஸ்னஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து இங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மதிப்பீடு உண்டு. அதை நான் யார் அதிக மதிப்பெண்கள் இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி நான் எல்லா கம்பெனிலையும் கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்னு கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க. அங்கே உள்ள ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கடுப்பாய், என்ன மேடம் மனுஷங்களுக்கு இப்படி தான் மதிப்பெண் கொடுத்துட்டு இருப்பீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து, ஏன் இப்படி பண்ணுறது ஒரு கிரைமா? அப்படி அது கிரைமாக இருந்தாலும் அதைத்தான் நான் செய்வேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி காரில் வந்து உட்காராங்க. அப்போ டிரைவர் கார் எடுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு டிரைவர் வந்து யார் மணின்னு கேட்கும்போது தான் ஹீரோயின் கவனிக்கிறாங்க, அவங்க தப்பான காரில் ஏறிட்டாங்க. அப்போ ஹீரோயின் வந்து எப்போவுமே எனக்கு இதான் வேலைன்னு நினச்சிக்கிட்டு இறங்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் தப்பான காரில் ஏறதே வேலையாக வச்சிருப்பாங்க போல. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அப்போ சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருந்த எல்லா எம்ப்ளாயிஸும் பரபரப்பாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோயின் மிகப்பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் மிஸ்ஸும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி நம்ம போன ப்ராஜெக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு சொல்லி எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா லைட்டாக ஒரு ஸ்மைலை போட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேவை. அந்த வேலைக்கு இவர் தான் தகுதியாக இருப்பாருன்னு சொல்லி யாங்னு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செலக்ட் பண்ணுறாங்க. அவர் இப்போ எங்கே இருக்காரு, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, எல்லா டீட்டெயில்ஸ்லையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே அப்படியே யாங் வேலை பார்க்குற கம்பெனியோட சிஇஓவை காமிக்கிறாங்க. அங்கே அவர் அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி யாங் வேலையை விட்டு போறாரான்னு சொல்லும்போது அதுக்கு சிஇஓ அவர் கண்டிப்பாக போகவே கூடாது, அவரை வேலையை விட்டு போகாத மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து ஏற்கனவே நான் அவரை கன்வின்ஸ் பண்ண ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்படியே கியூட்டா அழகா எல்லா கூட்டத்துக்கு நடுவில் அழகா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே அவர் ஆஃபீஸ்க்கு வந்து யாங் இருக்கிற சீட்டை தான் பார்க்குறாரு. அவரை காணும். அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துக்கு போகிறத அவர் கண்டுபிடிச்சிடறாரு. இங்கே சீனை கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடியே யாங்கை பார்க்கவே வந்துட்டாங்க. யாங்கை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 10 வருஷமாக நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு என்ன கிரெடிட் கிடைச்சிச்சு? ஆனால் நீங்கள் இந்த சைனீஸ் கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கெரியர் இருக்குது, உங்களை எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, உங்கள் பிள்ளையே உங்களை பார்த்து பெருமைப்படும் அப்படின்னு சொல்லும்போது யாங்கும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அப்போ ஹீரோ வந்து ப்ராஜெக்ட் ஃபைலில் கொடுக்கும்போது அங்கே ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு, நான் நீங்கள் பேசும்போது இடையூறாக இருந்ததுக்கு மன்னிச்சிடுங்க, நீங்கள் பேசி முடிச்ச பிறகு டைம் இருந்தால் என்கிட்டே கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி தனியாக போய் நிற்கிறாரு. அங்கே யாங் வந்து ஹீரோவை பார்த்த பிறகு அவர் மனசே மாறி போயிடுது. ஹீரோயின் ப்ராஜெக்ட் ஃபைலில் கொடுக்கும்போது இல்லை நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஹீரோ கிட்டே நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஹீரோயின் செம கோவத்தோட ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு அறிவே இல்லையா, 2 பேர் பேசக்குள்ள இடையில வரக்கூடாதுங்கிற மேனஸ் கூட உனக்கு தெரியாதா, உன்னால இப்போ என் ப்ராஜெக்டே கெட்டு போயிடுச்சுன்னு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே அந்த டெம்பிளை விட்டு போகிறதுக்குள்ள நைட் டைம் ஆயிடுது. படியில் ஃப்ளாஷ் லைட் வச்சுக்கிட்டு ஹீரோயின் பொறுமையாக இறங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செம பயமாக இருக்குது. அப்போ ஹீரோவும் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்தில் ஹீரோயினோட ஃபோன் சார்ஜ் போய் அவங்க ஃப்ளாஷ் லைட்டும் ஆஃப் ஆயிடுது. ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஹீரோவும் அவங்கள தாண்டி போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோ ஹெல்ப் பண்ணுவார்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஹெல்ப் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு ஹெல்ப்பும் கேட்க முடியாமல் என்ன செய்யறது தெரியாம நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து அவர் ஃபோனில் உள்ள ஃப்ளாஷ் லைட்டை ஹீரோயின் கால் கிட்ட திருப்பும் போது தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அப்போ 2 பேரும் ஒரு ஐ கான்டாக்ட் பார்த்துக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இனிமே வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோ நக்கலாக ஒரு பார்வை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாரு. அதை பார்த்து ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. இங்கே யாங் வந்து அவர் ஃப்ரெண்டு சாப்பிடலான்னு வரும்போது அங்கே அவங்க கொலீக்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து யாங், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது உன் ட்ரீட்டு தான் இங்கே நடக்குது, நீ திரும்ப கம்பெனிக்கு வரப்போறலன்னு சொல்லும்போது அங்கே ஹீரோ இருக்கிறத யாங் பார்த்துட்டு அவருக்கு எல்லாமே புரிஞ்சிடுது, இது எல்லாமே ஹீரோவோட வேலை தானே. அப்போ அங்கே ஹீரோவும் யாங்கும் தனியாக பேசும்போது ஹீரோ ஒரு செல்ஃபோனை காமிச்சு, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு யாங்கும், இதை எப்படி நான் மறப்பேன், இது நான் முதல்ல செஞ்ச ப்ராடக்ட்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து, இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்குது, இந்த கம்பெனியை விட்டு நீங்கள் போக போகிறீங்களான்னு கேட்கும்போது யாங்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் இங்கே ஹீரோயின் வந்து யாங்க பார்க்கலான்னு வரும்போது அப்போ யாங் இங்கேயும் அவசரமாக கிளம்புறாரு. அதை பார்த்து ஹீரோயின், நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி 2 பேரும் காரில்
ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து ப்ராஜெக்ட் பத்தி பேசும்போது அப்பா அவருக்கு ஒரு கால் வருது. அப்போ அவங்க பையன் வந்து ஃபோன் பண்ணி, அப்பா ரொம்ப தேங்க்ஸ், நீங்க இந்த மாதிரி செய்வீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லும்போது யாங்குக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அவங்க பையன் வந்து ஹீரோ பேரை சொல்லி கூப்பிடும்போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டா அவன் அதுக்கு மேல ஒரு பிளான் போறான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஹீரோ வந்து இந்த மாதிரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நீங்க பொறுமையா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது தான் இங்க யாங்குக்கு நிம்மதியா இருக்கு. இங்க ஹீரோயின் வந்து யாங்கை ட்ராப் பண்ணிட்டு ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒன்று தெரியுது, யாங் வந்து ஹீரோயின் ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல. அதை பார்த்து ஹீரோயின் செம கோவப்பட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கண்ணாலே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வந்து அவர் கொடுத்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால ரெஸ்டாரண்ட்ல ட்ரீட் வச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க மேனேஜர் சாங் வராங்க. அதை பார்த்து எல்லாரும் அமைதியா உட்காந்துக்கிறாங்க. இப்போ உங்க சாங் வந்து இதெல்லாம் ஒரு வேலை, இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி மட்டமா ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. அதோட விடாம திரும்ப திரும்ப ஹீரோவை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹீரோவும் எதுவுமே கண்டுக்காம அமைதியாவே தான் உட்காந்துருக்காரு. ஆனா ஹீரோவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு அழகான பொண்ணத்தை காமிக்கிறாங்க. அவங்க அழகா புக் படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னே இவ்வளோ நேரம் அமைதியா இருந்தவங்க திடீர்னு அவங்கள மேக்கப் பண்ணிக்கிட்டு அழகாக்கிக்கிட்டு அங்க போய் கதவை திறக்கிறாங்க. அங்க யாரும் பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. அப்ப ஹீரோ வந்து சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், பசங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்ல, பசங்க விளையாடிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது நமக்கே ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்க, இவங்க என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, குழந்தை இருக்கா, எதுவுமே புரியல. அப்ப அங்க ஒரு பையனும் பொண்ணும் வந்து ஹீரோ கிட்ட ஜாலியா விளையாடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து டேடின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்குது. ஹீரோவும் கட்டி பிடிச்சி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு ஆன்ட்டி வந்து இந்த மாதிரி நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப, நீ உன் பொண்ணுக்காகவாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேணாமான்னு கேட்கும்போது தான் தெரியுது ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா அவங்க ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த ஆன்ட்டி வீட்டில் தான் ஹீரோ வேலைக்கு போகும்போது அவங்க பொண்ணை விட்டுட்டு போவாங்க போல, திரும்பி வரும்போது அழைச்சிப்பாங்க போல, அதுக்கு பேயும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆன்ட்டிக்கு வந்து அவங்க பொண்ணை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை போல. அதனால தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோ எதுக்கும் பதில் சொல்லாம பாயின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்ல வந்து அங்க கொலீக்ஸ்லாம் சாங்க போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப பாவம், அவர் நல்ல வேலை பார்க்கறாரு, இருந்தாலும் இவர் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லும்போது அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. இந்த மாதிரி சாங்கும் ஹீரோவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் எல்லா ப்ராஜெக்டையும் சேர்ந்து செய்வாங்க. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு, ஹீரோ இருக்கிற நம்பிக்கையில சாங்கும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இந்த ஃபோனை பேசிட்டு வந்து அவசரமா கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு. அவர் எங்க போனாருன்னு பார்த்தா இந்த மாதிரி அவங்க பொண்ணோட ஸ்கூலுக்கு தான் போயிருக்காரு. அவங்க டீச்சர் வந்து இந்த மாதிரி உங்க பொண்ணு ரொம்ப தனிமையில இருக்கா, டிப்ரெஷன்ல இருக்கா, அவளுக்கு இப்ப யாரு கூடயாவது பேசணும், அதனால நீங்க அவளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இங்க ஹீரோ வந்து சாங் கிட்ட எனக்கு ஒரு லாங் லீவ் தேவைன்னு கேட்கும்போது அதுக்கு சாங் வந்து என்ன காரணம், எதுக்காக நீ இப்படி பண்றேன்னு கேட்கும்போது என் பொண்ணு ரொம்ப தனிமையில இருக்கா, நான் அப்பாவா இப்ப அவளுக்கு தேவை, அதனால தான் லீவ் கேட்கறேன்னு சொல்லும்போது அதுக்கு சாங் இது ஒரு சின்ன காரணத்துக்காக நீ லீவ் கேட்கற, நீ ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால சாங் கோவப்பட்டு என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிடுறாங்க. அதுல தான் ஹீரோக்கும் சாங்க்கும் சண்டையாகி இருக்கு. இங்க ஹீரோ வந்து மார்னிங் எந்திரிச்சு அவங்க பொண்ணோட பிரஷ் பண்ணிட்டு அழகா சாப்பாடுலாம் செஞ்சுட்டு பொண்ணுக்கு அழகா தலசி விட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி போற வழியில அந்த பையனை அழைச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. ஒரு 3 லேடிஸை காமிக்கிறாங்க. அவங்க பேசிட்டு வரும்போது அங்க ஹீரோ வரதை பார்த்தோன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ அவங்க 3 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் போல. அவரும் வந்து குட் மார்னிங் சொல்லும்போது அப்படியே அவங்க வாயை பிளந்து பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ அங்க போயிட்டு இருக்கும்போது அங்க கை குழந்தையோட ஒரு லேடியை பாக்குறாங்க. அவங்களுக்கும் குட் மார்னிங் சொல்லும்போது அவங்க பதில் சொல்ல வராங்க. அதுக்குள்ள அவங்க ஒரு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க போல, அந்த பால் அவங்க மேல அடிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ மாசா அந்த பாலை பிடிச்சி அவரை காப்பாத்துறாங்க. அதை பார்த்து அந்த லேடியும் செம இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இங்க ஹீரோயின் ஆஃபீஸ்ல வந்து ஒரு நியூ கேரக்டர் காமிக்கிறாங்க. அவர் நம்ம இன்டர்ன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து நான் வந்துட்டேன்னு ஹாப்பியா சொல்லும் போது அங்க எல்லாரும் அரண்டு போய் நிக்கிறாங்க. அப்ப அவர் அங்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் ஃபேக் ஐடென்டி ப்ரொஃபைல் கொடுத்துட்டாரு, அதனால ஹீரோயின் செம கோவமா இருக்காங்கன்னு சொல்லும்போது அங்க ஹீரோயின் வந்து செம்மையா ஸ்டாஃபை திட்டிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் யார் வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் பேரை தப்பா சொல்லிடுறாங்க. அதை கேட்ட அந்த ஸ்டாஃப் வந்து என் பேர் இதுன்னு ஐடிங் கார்டை காமிச்சு உங்களுக்கு பேரே சொல்ல தெரியல, நீங்க என்ன குறை சொல்ல வந்துட்டீங்களான்னு எய்த்து பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயின் வந்து பேர் முக்கியம் கிடையாது, இங்க வேலை தான் முக்கியம்னு சொல்லி இவனை வேலையை விட்டு தூக்குங்கன்னு வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இங்க ஹீரோட ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி சாங் வந்து மீட்டிங் ரூம் ரெடி பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு மீட்டிங் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அங்க எல்லாரும் மீட்டிங்க்கு வரும்போது ஹீரோ உட்கார வராரு. அப்ப சாங் வந்து உனக்கு இங்க வேலை கிடையாது, நீ போய் ஏதாவது எடுபடி வேலை இருந்தா செய்யுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு கோவம் வந்து அவர் சொன்னதையும் மீறி ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த சாங் நிறுத்து போதும், நீ இப்ப என்னத்தை நிரூபிக்க விரும்புற, ஏற்கனவே நீ ஒரு லாங் லீவ் போட்டவன் தானே, நாளைக்கே திருப்பி நீ ஒரு லாங் லீவை போடுவ, எங்க வேலைலாம் கெட்டு போறதுக்கா, அதனால போடான்னு சொல்லும்போது ஹீரோக்கு கோவம் வந்து நேரா சாங் அடிக்கிற மாதிரி வராரு. அவர் சாங்கத்தான் அடிக்க போறாருன்னு பார்க்கக்குள்ள நேரா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த இதை நீ என்னை விட நீ ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்துட்டு அமைதியா வெளியில போயிடுறாரு. இங்கே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து செம்மையா புலம்புறாரு. என்ன
என்னடா அவன் என்ன நாயை விட கேவலமா பாக்குறான், இனிமே நான் இந்த வேலையிலே இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்புறாரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு வந்து ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துருக்காரு. அதை பார்த்த ஹீரோ, ஏன்டா நீ என் ஃப்ரெண்டாடா, நீ என் ஃப்ரெண்டா இருந்தா என்ன சமாதானப்படுத்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து வீட்டு வாடகை கட்டணும், லோன் கட்டணும், ஸ்கூல் பில் கட்டணும் அப்படின்னு வரிசையை அடிக்கிட்டு போகும்போது அப்படியே ஹீரோ ரிவர்ஸ்ல வந்து உட்காந்துடுறாரு. அப்ப ஹீரோ வந்து நான் என்னத்தான் செய்ய முடியும், என்னால வேலையும் விட முடியாது, இவன் பேச்சையும் என்னால கேட்க முடியல, இப்ப நான் என்னத்தான் செய்யறதுங்கிறப்ப அதுக்கு அவர் ஃப்ரெண்டு வந்து நீ வாயை மூடிட்டு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க யாங் போறதை பார்த்துட்டு ஹீரோ அவரை கூப்பிடுறாரு. அதுக்கு யாங் வந்து நான் கொஞ்சம் வேலையா இருக்கு அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோயின் வந்து டயர்டா அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க வீடு ஃபுல்லா பார்த்தா ஒரே கலைஞ்சு கிடக்கு, குப்பை மேடா தான் கிடக்கு. அப்ப அவங்க வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுட்டு தூங்க ட்ரை பண்றாங்க. அப்ப கனவுல யாரோ ஒரு பையன் வந்து அவங்கள கூப்பிடுற மாதிரி தெரியுது. இங்க ஹீரோ ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி சாங் கோவமா வந்து ஹீரோ டேபிள் மேலேயே ஃபைல தூக்கி எறிகிறாரு. ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இங்க சாங் வந்து கோவமா யாங் வந்து சைனா கம்பெனிக்கு போறாரா, இந்த மாதிரி அவர் புது ப்ராஜெக்டோட எல்லா சீக்ரெட்ஸுமே அவருக்கு தெரியும், இது ஏதாவது லீக் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் நீட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஹீரோ வந்து யாங்கு கால் பண்ணி பாக்குறாங்க, அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஹீரோயின் கம்பெனி வாசல் முன்னாடி நிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து வழக்கம் போல கார் மாதிரி ஹீரோ கார்ல ஏறும்போது அப்ப ஹீரோவும் பாக்குறாரு, ஹீரோயினை பாக்குறாங்க. ரெண்டு பேரும் முழிச்சிட்டு திருப்பி ஹீரோயின் கீழே இறங்கிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின்னு யோசிச்சுட்டு நேரா கீழே இறங்கி வந்து கோமா, உனக்குலாம் இதெல்லாம் தேவையா, நீ என்ன வேலை பாக்குற, நீ ஒரு கேவலமான பிசினஸ் பண்ற, அவரோட கெரியரே உன்னால போச்சு அப்படின்னு கண்ணாமண்ணான்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹீரோயின் நான் சொல்ல வரது கேளுன்னு சொல்லும்போது அவர் எதுவுமே கேட்காம அவர் கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினுக்கு சமக்கவும் வருது, அவன் பாட்டுக்கு வந்து அவன் பாட்டுக்கு திட்டினா அவன் பாட்டுக்கு போறானேன்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் ஒன்று யோசிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு யாங் வந்து ஒரு போன்ல பேசிட்டு வந்திருப்பாரு, அது ஹீரோயின் தான் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க சைனாக்கு போனீங்கன்னா உங்க கெரியருக்கு கொஞ்சம் பாதிப்பு தான் சொல்லும்போது நீங்க தானே இந்த ஆஃபர் கொடுத்தீங்கன்னு யாங் கேட்டிருப்பாரு. அப்பதான் ஹீரோ வந்திருப்பாங்க, காலையும் கட் பண்ணிருப்பாரு. இங்க ஒரு லேடியை காமிக்கிறாங்க, அவங்க யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாங்க நான் கன்வின்ஸ் பண்ணி சைனாக்கு அனுப்பிட்டேன்னு. இங்க ஹீரோ வந்து யாங் ஏர்போர்ட்ல இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அங்க அவர் தேடி போறாரு. அங்கேயும் அவரை கண்டுபிடிச்சு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா யாங் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல, அவரும் கிளம்பி போயிடுறாரு. இங்க ஹீரோ ஆபீஸ்ல வந்து ஹீரோ கேபின்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சாங் தான் வந்து இந்த மாதிரி ஹீரோவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான்னு நிறைய ரூமர்ஸை கிளப்பி விட்டாரு. இதனால ஹீரோவோட வேலையும் போகுது. அப்ப அவர் ஃப்ரெண்டு வந்து போன் அடிச்சு ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்ப ஹீரோக்கு வந்து மனசே உடஞ்சிடுது, இனிமே நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காரு. இங்க ஹீரோயின் வந்து மிஸ்ஸு வந்து ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா விட மாட்டாங்க. அவங்க பாத்ரூம் போனா கூட அவங்கள வேலை வாங்கி சாவடிக்கிறாங்க, அவங்க பாட்டு கேட்டா வேலை வாங்குறாங்க, அந்த மாதிரி முழுசா வேலை வாங்கி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் உட்காந்து ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் போல அவங்க போனை காணோன்னு கேபின் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. மிஸ்ஸும் ஹெல்ப் பண்றாங்க. அப்ப அவங்க போன் ரிங் அடிக்குது, எங்க இருக்குன்னு பார்த்தா டஸ்ட்பின் குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அதை அறக்க பறக்க எடுத்துக்கிட்டு அவங்க காலில் இடிச்சுக்கிட்டு கண்ணாடியில போய் முட்டிக்கிட்டு பறக்க ஓடுறாங்க. மிஸ்ஸும் இந்த ஆபீஸ் ரூமை பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துல இவங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப நைட் ஆயிடுது, மிஸ்ஸும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப பேய் மாதிரி ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து மிஸ்ஸு பயந்து போய், ஏன் மேடம் இந்த நேரத்துல கூட இங்க வந்து வேலை பார்ப்பீங்களா, வீட்டுல போய் தூங்க வேண்டியதானு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வேணா நீயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது மிஸ்ஸு ஆளவிங்கப்பான்னு எஸ்கேப் ஆகி கிளம்புறாங்க. அப்போ அவங்க போயிட்டு இருக்கும்போது டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காங்க. அதை பார்த்து மிஸ்ஸு பயந்து போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இங்க இன்டர்ன் வந்து பரபரப்பா என்னாச்சு ஹீரோயினுக்குன்னு தெரியலன்னு பார்க்க வரும்போது அங்க மிஸ்ஸு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இன்டர்ன் கடுப்பா எங்க ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோயின் அங்க வாக்கிங் போயிட்டு வராங்க. அதை பார்த்து இன்டர்ன் பதறி போய் உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு பதறிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயின் ஓவரா சீன் போடாதடான்னு சொல்லி அவனை நவத்தி விடுறாங்க. அப்ப டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி உங்க மூளையில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க நிறைய வேலை பாக்குறீங்க போல, அதனால உங்களுக்கு நிறைய ஞாபக மறதிலாம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மிஸ்ஸும் ஆமா ஆமா இவங்க நிறைய மறக்கிறாங்க, இப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு டாக்டர் வந்து இந்த மாதிரி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், உங்க வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு மிஸ்ஸும் எனக்கும் அவங்க நிறைய வேலை கொடுக்குறாங்க, எனக்கும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு டாக்டர் வந்து சில பேருக்கு தான் அந்த மாதிரி வரும், அதனால பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்க ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. லெஃப்ட்ல ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது அங்க யாரும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு திரும்பி பாக்குறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோயின் நம்மள பாத்திரவே கூடாதுங்கிறதுக்காக ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கிறாரு. ஹீரோயினும் ஆனா கண்டுபிடிச்சிடறாங்க. கடைசியில ஹீரோயினை பார்த்துட்டு இவன் இங்க என்ன பண்றான்னு யோசிச்சுட்டே வெளியில வராங்க. ஹீரோவும் அவங்க பின்னாடியே வராங்க. அப்ப ஹீரோயின் அதை கவனிச்சுட்டு மிஸ் சூட்ட கேக்குறாங்க, இவன் எதுக்கு இங்க வரான்னு கேட்குள்ள அவர் தான் அவங்களோட புது செக்ரட்டரின்னு சொல்லக்குள்ள ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோவும் ஸ்டைலா மாசா வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அங்குள்ள எம்ப்ளாய் எல்லாம் வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த முதல் எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட அப்புறம் பார்க்கலாம். இந்த சீரிஸ் அடுத்தடுத்த எபிசோட் போடணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறேன், ஆனா வியூஸே போக மாட்டேங்குது. அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.